ஆப்போடைய ஸ்க்ரீன்ஷாட்டுங்க, ப்ளஸ் என்னுடைய டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மெயில் எனக்கு வந்த மெயிலுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு, இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த சைபர் கிரைமுடைய வெப்சைட்டில் நான் லாகின் பண்ணி அதை என்டர் பண்ணி பண்ணின அடுத்த நாள் காலையிலேயே எனக்கு நான் நாமக்கல்ல இருக்கேன். ஸோ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்கில் இருக்கேன். ஸோ இந்த நாமக்கல் மாவட்டத்திலேருந்து போலீஸ் சைபர் கிரைம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய இது வந்து எனக்கு வந்தது, உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் இழந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பணம்லாம் எதுவும் இழக்கல மேடம், பட் எனக்கு வந்து இது ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்குது. எனக்கு மெசேஜஸ் எதை நான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஜியோன்னு திடீர்னு வருது, திடீர்னு கிரெடிட்டட்னு வருது, திடீர்னு டெபிட்டட்னு வருது. எதை நான் என்னுடைய டிரான்சாக்ஷனில் தான் நடக்குதா இல்லை இது ஃபேக்காக அனுப்புகிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இம்மீடியட்டாக உங்களுடைய நீங்கள் அமைச்சிருக்க அந்த இதை வச்சு நான் கம்ப்ளைண்ட் சிஎஸ்ஆர் போட்டுறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிங்க. ரெண்டாவது உங்களுடைய ஃபோனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க புது புது ஸ்கேம் பற்றியெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எங்களை உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் நான் உள்ளே என்டர் ஆகும்போது நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் இருந்த பையனும் இன்னொருத்தரும் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 lakh வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அவங்க இந்த ஸ்கேம் மூலமாக. ஸோ அவங்க ரொம்ப நாளாக பார்க்காம விட்டு 1 monthக்கு அப்புறம் வந்ததுனால அதை ரெக்வயர் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை, நிறையா மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு லிங்கை டச் பண்ணியோ இல்லை யாரோ பணம் அனுப்ப சொல்கிறாங்க நம்பிச்சோ நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாரித்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை இந்த மாதிரி ஒரு நாதேரிங்கிட்ட இழந்துடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னது என்னென்னா, உங்களுடைய ஃபோனில் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஃபோனில் ஸ்கேன் பாட் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏபிகே ஃபைல் இல்லை த்ரெட்ஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, எம்கவாச் 2 கவாச் 2 அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃபோனை சிஸ்டம் எப்படி ஆன்டிவைரஸ் போட்டு நம்ம செக் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுடைய ஃபோனையும் இந்த மாதிரி ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னுடைய ஃபோனில் இந்த மெசேஜ் வரதும் கால் வரதும் தவிர்க்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பரவாயில்ல பணம் போகலைங்க, இந்த மாதிரி பணம் போனவங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் வேணால் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது என்னென்னா, இது இன்னும் ஒரு 1 week அப்புறம் கழிச்சு கூட உங்களுக்கு இது மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை